வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன விஷயங்கள் நாம் பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, நயினார் நாகேந்திரன் மாட்டிக்கொண்ட நயினார் நாகேந்திரன் வாயை கொடுத்து தெரியாமல் மாட்டிக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழமொழியெல்லாம் சொல்கிறார் அவர். ஆனால் அவர் பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நுணலும் தன் வாயால் கெடும். தவளை இருக்க அதை பாம்பு தேடிக்கிட்டே இருக்கும் மழை காலத்தில். ஆனால் தவளை சும்மா இருக்காமல் என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒன்று சவுண்டு கொடுக்கும். உடனே பாம்பு கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த தவளையை ஏற்றணும். அதனால் நுணலும் தன் வாயால் கெடும்னு பழமொழி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேசிட்டார். விஜய் மேலே படுகோவமாக இருக்கார். விஜய் ஜெயிச்சிருவார், விஜய் ஆட்சி அமைச்சிருவாருன்னெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் வந்த ஒன்று டென்ஷன் ஆகி நம்ம தூத்துருவோமோ, அப்போ தலைவர் பதவி போயிருமே அப்படின்னு ரொம்ப இதாகிட்டுன்னு சொல்லிட்டாரு. விஜய் பனையூரை விட்டு வெளில வரணும் அப்படின்னு. பனையூரை விட்டு வெளில வரணும்னா அவருக்கு என்ன தெரியும் வழி? உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவர்கிட்ட? அவங்க அப்பா அம்மாவே பார்த்துருந்துக்கப்பா, இந்த கூட்டம் மோசமான கூட்டம், ஆளையே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவர் இந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் வரை உயிரை காப்பாற்றணுமே, அப்போ தானே ஆட்சி செய்ய முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முக்கியமான இதில் பாதுகாப்போடு வெளியில் போயிடுவோம். சாதாரண நேரத்தில் வெளியில் வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எம்ஜிஆரே இந்த கூட்டத்துக்கு இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஆளையே காலி பண்ணிடுவான். அவங்க சரித்திரமே அதுதானே, எனக்கு தெரியுமே எப்படி காலி பண்ணுவாங்க என்ன. இதுதானே அரசியல். அதனால் அவர் பயப்படுறார். அதனால் பனையூரை விட்டு முக்கியமான இதில் வெளியில் வர்றார். அவர் பிரச்சனை தெரியாமல் நயினார் நாகேந்திரன் சும்மா பனையூரை விட்டு வெளில வானா எங்கே அது இப்போ வரணுமோ அப்போ தான் வர முடியும். அதுவரை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன்ல. அதுதான் அவர் பனையூரை விட்டு வெளியில் வரல. சரி, அதோடு விட்டு அவர் திரிஷாவை விட்டு வெளியில் வாங்கங்கிறார். இதெல்லாம் கொழுப்பு இல்லை. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். நயினார் நாகேந்திரன் இப்படி பேசலாமா? பர்சனல் விஷயம். சரி, திரிஷாவோட விட்டு வெளியில் வானா திரிஷாவோட சுற்றுனதுக்கு என்ன இது வச்சுருக்கீங்களா ஆதாரங்கள்? டெஃபமேஷன் ஷூட்டு போட்டால் 50 கோடி 100 கோடி கொடுக்கணும். நைனா உங்கள் சொத்தை வச்சா கூட கொடுக்க முடியாது. ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி நடிகை திரிஷாவோட விட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னீங்கன்னா பக்கா டெஃபமேஷன். இது தேவையா? சொந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அதனால் அவர் திரிஷாவை பற்றி சொன்ன உடனே எல்லா பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸ்டாலினுக்கு வரல, அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். எதுக்கு இதிலெல்லாம் நம்ம போய் தலையிடணும்? நம்ம போய் தலையிட்டால் அது நம்ம கதையெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு அவர் வாயை திறக்கல. உதயநிதி பார்த்தாரு, நம்ம ஏதாச்சும் சொல்ல போனால் நம்ம கதை வெளியில் வரும். அதனால் அவங்க 2 பேரும் வாயை திறக்கலை. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, திட்டிக்கிட்டாங்க விஜயன். ஆனால் இவங்க கொதித்து எழுந்துட்டாங்க. இது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அநாகரிகம், பெண்களை நீங்கள் கண்ணியத்தோடு பேசணும் பொது வெளியில் அப்படின்ட்டாங்க. அது கரெக்டு தான். பொது வெளியில் பெண்களை குறைச்சி பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே தமிழச்சி தங்கப்பாண்டியன் பெண்கள் இதில் பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டு பெண் எம்பிக்கள், மேற்கு வங்காள பெண் எம்பிக்கள்லாம் கண்ணியத்தை விட்டு, அந்த நம்ம ஜோதிமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, கண்ணியத்தை விட்டு பிரைம் மினிஸ்டரை பிரதம மந்திரியே போய் முற்றுகையிட்டாங்களே, அன்னைக்கும் நீங்கள் கண்டனம் தெரிவித்தா நல்லாயிருக்கும். பெண்கள் கண்ணியமானவர்கள், கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு பொது இடம், அங்கே நல்லபடியாக நீங்கள் நடந்துக்கணும். பிரதமர் எல்லாம் முற்றுகையிடுறது தப்புன்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தா உங்களை பாராட்டியிருக்கோம். இந்த கண்டனத்துக்கு பாராட்டுறோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாத, யார் திமுகக்காரன் யாருமே சப்போர்ட் பண்ணலையே, எப்படி தமிழச்சி தங்கப்பாண்டி மட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ட்ரெண்டு. அவங்க தென் சென்னையில் இருக்காங்க. அவங்க இப்போ தென் சென்னை எம்பி 4 லட்சம் ஓட்டில் ஜெயித்தாங்க. இப்போ சார் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க தொகுதியில் சோழிங்கநல்லூருங்கிற ஒரு சட்டசபை தொகுதியிலேயே 2 லட்சம் போலி ஓட்டு செத்தவன் இது பண்ணாங்க. அப்புறம் டி நகர் 45,000, மயிலாப்பூர் 45,000 பார்த்தாரு. ஆகா, போலி ஓட்டு பூரா போயிடுச்சு, இனி டிஎம்கே நம்பி பிரயோஜனம் இல்லை, அடுத்த எலெக்ஷன் வந்தால் கவுத்திடுவாங்க. இப்போவே விஜய்க்கு இது போட்டு வச்சிடலாம் அப்ளிகேஷன். விஜயை பாராட்டி பேசணும்னா அது வருங்காலத்தில் நமக்கு எம்பின்னு நிற்கிறதுக்கு
கொஞ்சம் துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கண்டனம் தெரிவித்தாரான்னு தெரியல. ஏன்னா யாருமே கண்டனம் தெரிவிக்கலையா? கனிமொழி கூட கண்டனம் தெரிவிக்கலை. பெண் உரிமைக்கு வந்து குரல் கொடுப்பார் கனிமொழி, ஆனால் வாயை திறக்கலை திரிஷாவை சொன்னது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறார். அவர் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்போ ஒரு கொஞ்சம் பட்டும் படாமலும் தானே கண்டனம் தெரிவிக்கணும். இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தமிழிசை சௌந்தரராஜன், அவங்ககிட்ட மைக்கை கொண்டு போனால் பிஸியாக இருக்கான், அப்புறம் பேசுகிறோம் ஓடுறாங்க. எவ்வளவு பாருங்க வாயவே. ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசுனா சுயநலம், கட்சிக்குள்ளே கோஷ்டி அதிகம், வாயவே திறக்கணும். ஆனால் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் பயங்கரமாக பேசுகிறார். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரெல்லாம் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். ஏன் அவ்வளவு தப்புங்கிறாருன்னா அது ஒரு கோஷ்டி சண்டை. டிடிவி தினகரன் அண்ணாமலைக்கு க்ளோஸ், அண்ணாமலை இவரும் ரொம்ப நெருக்கம், அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலேயும். வருங்காலத்தில் அதை பற்றி சொல்கிறேன் அந்த கதையெல்லாம். அதனால் டிடிவி தினகரன் அண்ணாமலை கோஷ்டி, அண்ணாமலை கோஷ்டி வந்து நயினார் நாகேந்திரனை கவுக்கணும்னு இருக்காங்க. இதுதான் சாக்குன்ட்டு விளாடுன்னு டிடிவி அண்ணாமலை சொல்லிட்டார். அண்ணா நான் கட்சியிலே இருக்கேண்ணா, நான் சொன்னால் அவ்வளோ சரியாக போகாது, நீங்கள் கண்டனம் தெரிவிங்க நான்ட்டு. அதை வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனும் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிட்டார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நயினார் நாகேந்திரன் எல்லோரும் நிருபர்கள் கேட்டால் வாயவே திறக்காமல் பேசுங்க, அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் வந்து திரிஷா விஷயத்தை மட்டும் பேசலை. ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாதவன் யார்? இது நாகரிகமாக வர முடியாதவன் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறார். ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். என்டி ராமராவ் கவுன்சிலராக கூட தான் வரல, அவர் ஆட்சியை பிடிச்சி எல்லாம் பெருசாக பண்ணார். ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு கவுன்சிலர் ஆகணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. உங்களுடைய வயிற்றில் சில காட்டு அவன் இவன் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் தோல்வி பயத்துக்கு வந்துட்டீங்கன்னு இருக்கும். ஏன்னா கருணாநிதி இப்படி தான். எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோட ஒரு 10 வயசுக்கு மேலே மூத்தவர், 10-15 வயசு மூத்தவர். எப்போவுமே எம்ஜிஆர் ரொம்ப மரியாதையோடு பேசுவார் கருணாநிதி. ஏன்னா கருணாநிதிக்கு வசனம் எழுதுவதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர். அவர் ஹீரோவாக நடித்தார் ராஜகுமாரி படத்தில். அதனால் எம்ஜிஆரை போங்க வாங்கன்னு தான் பேசுவார். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு செல்வாக்கு வந்தோன்னா போவான்னார், மலையாளத்தான்னார். அதெல்லாம் தோல்வி பயத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தோல்வி பயம் வந்துட்டால் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க எதிரிகளை. அதனால் அவன் இவன்னு பேசுனதுனால இப்போ அவன் நயினார் நாகேந்திரனுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன். அவர் வந்து இது திரிஷா விட்டுட்டு வான்னு சொல்கிறீங்களே என்ன. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார், குடும்பத்தை ஒழுங்காக வைக்காதவன்லாம் எப்படி தலைவனாக முடியுங்கிறார் நயினார்னா. நீங்கள் அரசியல்வாதிகளும் குடும்பத்தை ஒழுங்காக வச்சவங்களா? நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருந்து தானே வந்தீங்க மிஸ்டர் நயினார் நாகேந்திரன். உங்கள் ஈவேரா எப்படி அவருடைய மனைவி நாகம்மாலை ஒழுங்காக வச்சுருந்தாரா? அவங்கள போட்டு பாடாப்படுத்தி அந்த அம்மா பாதியிலேயே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை ஒழுங்காக இருந்தாரா? 73 வயசில் வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணார். உங்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் தான் குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருந்தாங்களா? அடுத்து வந்த கருணாநிதி என்ன பண்ணார்? குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருந்தாரா? மனைவி இருக்கும்போதே துணைவியை வைத்தவர் தானே கருணாநிதி. அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர் மிகச்சிறந்த மனிதர். ஆனால் அவருமே குடும்பத்தில் வந்து குழப்பம் வர்ற மாதிரி சினிமா நடிகைகளோடு எல்லாம் சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டார். அதனால் சினிமா நடி இது குடும்பத்தை ஒழுங்காக வைக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் அரசியல்வாதியில் யோகியனே கிடையாது, சின்ன வீடு இல்லாதவனே கிடையாது. அதனால் நீங்கள் யோகியர்கள் மாதிரி குடும்பத்தை ஒழுங்காக வைக்காதவனெல்லாம் பேசாதீங்க. அதனால் நயினார் நாகேந்திரன் அது ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிட்டு பேசியது தப்பு. விஜயை அவன் இவன் என்று உரிமையில் பேசியதும் தவறு. அரசியலை ஒழுங்காக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரனுக்கு நம்ம கண்டனமாக தெரிவிச்சுக்குவோம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. ஏன்னா பாஜகவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் யோக்கியமா? அவர் என்னமோ ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டாராம். நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க? உங்கள் கட்சிக்காரனைய
ஆபாச படம் எடுத்து வெளியில் விட்டாங்களா இல்லையா உங்கள் முன்னாள் தலைவர் ராகவனை பாவம் வாட்ஸ்அப் வீடியோவில் ஒரு பெண்ணோட இது பண்ணுறதை வச்சு அதை ரெடி பண்ணி கிராப் பண்ணி அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை பப்ளிக் இதிலெல்லாம் போட்டிங்களே உங்கள் கட்சி முன்னாள் தலைவர் தானே போட்டார். இப்போ கேசவ நாயத்துக்கு அது மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய முழு ஃபில்மை எடுத்துக்கிட்டாங்க. அவர் நெருக்கமாக பெண்ணோட ஏன்னா அவர் பாவம் அவர் பேச்சுலர், கல்யாணம் ஆகாதவர் அவங்க கேசவனை. அவர் இவர் கல்யாணம் ஆகிறதுனால இதை பயன்படுத்தணும்னு சொல்லி பெண்களெல்லாம் இவங்களே அனுப்பி அவர் சபலப்படுறதெல்லாம் டிவி இதில் எடுத்துட்டாங்க வீடியோவை. அந்த வீடியோவை இவங்களே ஒரு பத்திரிக்கைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க போடியான்னு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆக உங்கள் கட்சியே ஆபாச வீடியோ கட்சி. நீங்கள் போய் சினிமா நடிகையோடு இருக்காங்கங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறதுக்கு உங்கள் கட்சிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம தெரிவிக்கக்கூடிய முதல் கருத்து. அடுத்தது ஆபாச பேச்சாளர், திமுகவின் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டாங்க. எழும்பூர் நீதிமன்றம். அப்போ உடனே ஜெயிலுக்கு போவார். ஆனால் இப்போ பெயில் எடுத்துடுவார். ஆனால் கடைசியில் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. எப்படி ஜெயிலுக்கு பாவம் அவர் நம்பி ஸ்டாலினை நம்பி தான் பேசினார். இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க நம்பி தான் பேசினார். ஸ்டாலின் எல்லாரையும் காப்பாற்றுவார். யாரை காப்பாற்றுவார்? பொன்முடியை காப்பாற்றுவார். 3 வருஷம் ஜெயில் தண்டனைனா கோடி ரூபாவில் கொடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வக்கீலை பிடிச்சி ஸ்டே வாங்குவார். திருப்பி அவர் மந்திரி ஆக்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா பங்கு வந்திருக்குல்ல அடித்த கொள்ளையில். அதனால் அவங்களுக்கு பெரிய வக்கீல். அடுத்தது ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி, அவர் மாட்டினார். அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரை போய் பெயில் எடுத்தார். இது மாதிரி அவருக்கு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கோடி ரூபா கொடுத்து பெயில் எடுத்து அவங்கள காப்பாற்றிடுவார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாவம் மேடையில் பேசினவர், இவரை நம்பி பேசினார். கேஸ் எங்கே நடந்தது? எழும்பூர் நீதிமன்றம். அதில் அரசாங்க வக்கீலே உங்கள் ஆளுங்க, அரசாங்கம் உங்கள் அரசாங்கம். எல்லா ஜட்ஜுங்களும் பயப்படுவாங்க திமுகனா. அப்போ ஈஸியாக காப்பாற்ற வேண்டிய மனிதரை எப்படி பலிகடாக்குனீங்க? அதுதான் திமுகவோட ஜீன். கருணாநிதி இப்படி தான். அப்போ ஒரு ஆபாச பேச்சாளர், இந்த ஆபாச பேச்சாளர் உருவாக்குனதே அவர் தான். தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் உருவாக்குனார். அப்போ எம்ஜிஆர் இருந்தார். இவர் எம்ஜிஆரை பற்றி என்ன பேசணும்னு விரும்பினாரோ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இப்படி பேசு, கெட்ட வார்த்தையில் இப்படி பேசு. இதை நம்பி தீப்பொறி ஆறுமுகம் மேடையாக பேசினார். எம்ஜிஆர் இப்போ ஆட்சியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஜெயலலிதா வந்துட்டாங்க. இவர் பேச விட்டுக்கிட்டே இருந்தார். கடைசி ஒரு குடும்பத்தில் வறுமையில் வந்து இவருக்கு வயசாகி போய் சாப்பாடுக்கே இல்லாமல் நோய்க்கு இது பண்ணணும், சிகிச்சை பண்ணணும்னு கேட்கும்போது தீப்பொறி ஆறுமுகம்னா யாருன்னே தெரியாதுன்னு கழுவி விட்டார். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டாலின் கை கழுவுன மாதிரி. கடைசி ஜெயலலிதா வந்து அவருக்கு பணம் கொடுத்து, ஜெயலலிதாவெல்லாம் அவ்வளோ திட்டினார். பாவம் சிகிச்சைக்கு பணம் இல்லைன்னு கொடுத்தார். ஸோ இது திமுகவோட வரலாறு. கீழ்மட்டத்தில் இருக்கிறவனெல்லாம் உபயோகிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. அது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கன்னா பங்கு கொடுக்குறவங்களெல்லாம் எப்படியும் காப்பாற்றிடுவாங்க. அதனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சொல்கிறேன், இவங்களை நம்பி இன்னமும் பேசாதீங்க. 3 வருஷம் அடுத்து நீங்கள் செஷன்ஸுக்கு போகணும். செஷன்ஸில் அது ஆட்சி மாற்றம் வந்துடும். நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிரும். உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்கப்பா. திமுக தலைவர்களை நம்பி வாய் கொடுத்து பேசி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. உங்களை காப்பாற்றவே மாட்டாங்க. கீழ்மட்ட தொண்டர்களுக்கு அவர்கள் எப்போவுமே யூஸ் அண்ட் த்ரோ, உபயோகிச்சுட்டு தூக்கி போடு. மேல்மட்டத்தில் இருப்பவர்களை தான் கபில் சிபலை பிடிப்பாங்க. வில்சன் வந்து இங்கே வாதாடுவார். பெரிய வக்கீலுங்களெல்லாம் மேல்மட்டம். கருணாநிதிக்கு சமாதி வைக்கணும்னா இங்கேருந்து டெல்லியிலேருந்து வக்கீல் கூட்டிகிட்டு வருவாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நமக்காக மேடையாக பேசி மாட்டினாருன்னா யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்பாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராகுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் இன்னைக்கு ஏதாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு தேடி பார்த்தோம். ஒரு இதை மாட்டுச்சு. என்ன சொல்லியிருக்காரு? திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் திமுகவின் வீரர்கள் அப்படிங்க. வாக்குச்சாவடி முகவர்கள்னா யார்? ஒரு பூத்து, ஒரே ஒரு பூத்து. சிட்டியிலலாம் 2 தெருவும் வரும். அங்கேயும் இங்கே நகரப்புறங்கள்லாம் ஒரு சின்ன கிராமம், ஒரு பூத்து.
அந்த பூத்துக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முகவர் போடுவாங்க. மாற்றிக்கலாம். 3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு முகவர் வந்தால் அந்த முகவர் வெளில போயிடுவார். அப்போது ஒரே ஒரு முகவர் ஒரு கட்சிக்கு. அவனை என்றைக்கு வந்து ஒரு உட்காருவான்? தேர்தலுக்கு முதல் நாள் மதியம்தான் வருவான், வந்து காமிச்சிட்டுப்பான். தேர்தல் காலையில் 7 மணிக்குன்னா 6:30 மணிக்கு வந்து முகவர்னு அட்டையை காமிச்சிட்டு உட்காந்துக்குவான். ஒரு பூத்தில் ஒரு அட்டையை காமிச்சிட்டு உட்கார்ற முகவர் திமுகவின் ஆணிவேர்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவங்க தான் ஆணிவேருங்கிறாங்க, எப்படி அவங்க ஆணிவேர் ஆவாங்க அப்படின்னா அந்த கதை இருக்குது. சொல்கிறேன். எல்லா கட்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முகவர் அங்கே வருவான் பூத்தில். அதிமுகவுக்கு ஒருத்தர் வந்து நிற்பான், பாஜகவுக்கு ஒருத்தர் வந்து நிற்பான், மற்றதுக்கு நாம் தமிழர் ஒருத்தர் வந்து நிற்பான், திமுகவுக்கும் ஒருத்தர் வந்து நிற்பான். ஆனால் சுயேட்சைகளுக்கு பூரா ஆளுக்கு ஒன்று வந்து நிற்பான். நான் அப்போவே நினைப்பேன், சுயேட்சை கூட முகவர் வைக்கிறானா? அவ்வளோ பணம் இருக்கா? ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் முகவர்களுக்கு, பிரியாணி வாங்கி கொடுக்கணும். ஒரு பூத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. இதெல்லாம் டிஎம்கே. பாவம் இந்த சுயேட்சைக்காரன் என்னையா போடுறான்னு பார்த்தா அங்கே உள்ளே வந்து எல்லாம் உட்காந்த ஒன்றா பார்த்தீங்கன்னா திமுககாரன் 10 பேர் இருப்பான். ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் தான் திமுகவுக்கு. மீதி 9 பேர் எப்படியா வந்தான்னா ஒவ்வொரு சுயேட்சையும் திமுகவில் கருணாநிதியே என்ன பண்ணுவார், கட்சிக்காரனே சுயேட்சை நிற்க சொல்லிடுவார். அவங்களுக்கு ஒவ்வொரு முகவர்னு சொல்லி 10 பேரை உள்ளே விட்டுருவார். 10 பேரும் ஒன்றா கூடிடுவான் உள்ள. மற்ற முகவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 10 மணி 12 மணி 10 மணிக்கு வருவாங்க. எத்தனை சதவீதம் போல இருக்குன்னு ஏடிஎம்கேல கேட்பாங்க. சார் 20%. அவங்க நோட் பண்ணிட்டு போயிடுவோம். மற்றவங்கெல்லாம் 20. திமுககாரன் பார்த்தோன்னா 10 பேர் சேர்ந்து அப்படி குசுன்னு பேசுவான். நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். என்னடா இவங்க 10 பேர் ஒன்றா பேசுகிறான், சுயேட்சைக்காரனு இவனு ஒன்றா பேசுகிறான். பார்த்தா அவனுக்குள்ள பாக்கெட்டில் இது இருக்குது, அதில் உதயசூரியன் ஐடி கார்டு இருக்குது, சுயேட்சைக்கு வந்தவன்லாம். அப்போ தான் நான் அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசுனேன். என்னையா அது, நீ சுயேட்சைக்கு வந்திருக்க, நீ வந்து உதயசூரியன் கார்டு. சார் சுயேட்சைன்னு புறம் எங்காலு சார் உதயசூரியன். அவனை ஏன் நிறுத்தினீங்க? ஒவ்வொரு முகவர் வருவோம் இல்லை சார், அதுக்காக நாங்கள் நிறுத்தணும். நாங்கள்லாம் வந்து ஒன்றா உட்காந்தோம். என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவன் சொல்கிறான், திமுகவுக்கு ஏஜென்ட் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு சொல்கிறான், சார் மற்ற முகவரெலாம் என்ன பண்ணுவான், எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு சொல்லுவான். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன் ஓட்டு போட வரல அந்த தெருவில் அவனெல்லாம் நோட் பண்ணுவோம். எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், ஐயோ அந்த வீட்டுக்காரன் வரல, அந்த வீட்டில் 4 பேர் வரல, இந்த பேர் 4 பேர். எங்கள் செயலாளர் அங்கேருந்து வருவார் 12 மணிக்கு, எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு கேட்க மாட்டார். டேய் எவன் வேண்டாம் ஓட்டு போடல. உடனே இவர் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த வீட்டில் எத்தனை பேர் போடல, இந்த வீட்டில் எத்தனை பேர் போடல, சரி 1 மணி வரை பாரு, இல்லைன்னா நான் ஆளை ரெடி பண்ணிடுறேன் எனக்கு சொல்லி. ஸோ 1 மணிக்கு பார்ப்பாங்க, எவன் வரலையோ அதை போய் ஓட்டை போட்டுக்கும். இந்த சார் கணக்கு பூரா ஓட்டு பதிவாகி. அப்போ அவன் தானே ஆணி வேறு. குறுக்கு வழியில் ஃப்ராடு பண்ணி ஜெயிக்க வைக்கிறது யார்? முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள். அதைத்தான் ஸ்டாலின் வந்து இன்டைரக்டாக சொல்கிறார். என்னென்னா முகவர்கள் ஆணிவேர்கள். நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்க ஸ்டாலின். உங்கள் அப்பா இருக்கிறவர முகவர்கள் ஆணிவேர்கள். 2021 எலெக்ஷனில் முகவர்கள் ஆணிவேர்கள் உங்கள் முகவர்கள். 24லேயும் அப்படி தான். இந்த இதில் இருந்து சார்னு ஒன்று வந்துருச்சு. ஓட்டு போடாதவன் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது, அவன் தானாக போயிட்டான். அதனால் ஸ்டாலின் இன்னும் பழைய கதையிலே இருந்துட்டு திமுகவின் ஆட்சி உறுதி, எங்கள் முகவர்கள் ஆணிவேர்கள் இன்னும் மறந்துட்டு பேசுகிறார். இந்த எலெக்ஷன்லேருந்து உங்கள் முகவர்கள் ஒன்றும் ஆணிவேர்கள் அல்ல. ஆணிவேர்கள் இந்த தேர்தலில் பிடுங்கி எறியப்படும். மரம் சாகப்போகுது, மரம் பட்டு போக போகுது. ஆணிவேரை பிடுங்கிட்டா என்ன ஆகும்? ஆணிவேரை பிடுங்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் க்ளீனாக சாரை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஸ்டாலின் இன்னும் கனவில் மிதந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அவருக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கடுத்தது துணை முதல்வர் உதயநிதி ஒரு விழாவுக்கு போயிருக்கார். அந்த விழா ஏதுன்னா கம்யூனிஸ்டில் செயலாளராக இருந்தார் முத்தரசன். அவருக்கு என்ன அசந்து இல்லை, அவருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த டைமில் போய் 60 வயசுக்கு மேலே இருக்கும்னாலுமே கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பாங்க நிறைய பேர். இப்போ கமலஹாசன்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 60 வயசுக்கு மேலே ஸ்டைலாகவும் இருப்பாங்க. 60 வயசில் 80 வயசு மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த முத்தரசன் அப்படி தான்.
எல்லாம் தலைமுடியிலேருந்து மீசையிலேருந்து எல்லாம் நரைச்சி போய் வயசான ஒரு மாதிரி இருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட். அவர் முன்னாடி செயலாளராக இருந்தார். அவர் போய் ஒரு படத்தில் நடிச்சிட்டார், அரிசின்னு ஒரு படம். அதை என்ன பண்ணிட்டார், உதயநிதிட்ட போய் அதுக்கு வந்து விழா வைக்க போகிறோம், நீங்கள் தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அவர் அதில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு உறுதியாக வரேன்ட்டு எப்பவும் போடுற மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டிஷர்ட்டை போட்டுட்டு சினிமாக்காரவங்க விழாவுக்கு போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து சினிமா விழாக்கள்லையே கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு அப்பட்டமாக போய். கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. எந்த சினிமா விழாவில் கலந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேரியரின் உச்சத்தில் இருக்கும்போது, தன்னுடைய தொழிலின் உச்சத்தில் இருக்கும்போது கூட இந்த பொது மக்கள் பணி செய்யணும்னு நினைச்சு வருகிறார் அப்படின்னு. அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும், கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும், அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். விஜயத்தான் பாராட்டி பேசுகிறாரோ, தொழிலின் உச்சத்தில் இருக்கும்போது இதுக்கு வந்திருக்காரு, மக்கள் பணின்னு சொல்கிறாரு. ஏன்னா உதயநிதியும் பாராட்டி பேசுகிறாரு. நான் அவர் பாவம் முத்தரசனை பேசுகிறேன். ஏன்னா முத்தரசன் கேரியரின் உச்சத்திலேயே இல்லை. அவர் பாவம் செயலாளராக இருந்தார். அவரை தூக்கிட்டு இப்போ சண்முகம்னு போட்டாங்க, வேறு ஒரு ஆளை போட்டாங்க. சண்முகமாக அதை வேறு பேர் போட்டாங்க. இப்போ அவர் பதவியிலேயே இல்லை. ஆனால் அவரை எழுதி கொடுக்குறவன் இதை வாட்ச் பண்ணாமல் விட்டான். அவர் பதவியில் இருக்கிறதா நினச்சி இப்படி எழுதி விட்டுட்டான். அதை கொடுத்துட்டு பரிசெல்லாம் கொடுத்தார். ஆனால் ஒரு பொய்யை மட்டும் சொன்னார். என்னென்னா, சினிமா விழாக்களில் நான் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த பக்கம் போட்டிங்கன்னா சினிமா விருதுகள் எல்லாம் போய் கொடுக்குறதுக்கு உதயநிதி போகிறார். ஏன்னா சினிமா விழாக்களில் கலந்துக்க மாட்டேன், நீங்கள் அங்கே போயிட்டு சினிமா விருதுகள்லாம் இவரே போய் கொடுக்குறாரு. அது என்ன சினிமா விருது? தமிழ்நாடு அரசாங்கம் சினிமா விருது எவனுக்கு கொடுத்தான்? நல்லா நடித்தவனுக்காக கொடுத்தாங்க. பாவிங்க, இவங்க கட்சிக்காரங்க வேண்டியவங்க, அது இது பண்ணவங்க குட்டிச்சவராக ஆகிவிட்டாங்க. அதுவும் 22 வரை தான் கொடுத்தாங்க. இன்னும் 3 வருஷம் அப்புறம் 2018 ஒரு 5-6 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. போட்டாங்க திமுகவில் உறுப்பினரா? அதில் திமுகவின் உறுப்பினர் ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம். அதில் வந்து சில பேர் ஸ்டாலின் அனுதாபியா? இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம்ட்டு அவனுக்கு விருது. ஸ்டாலின் அனுதாபி ஆமாம்ட்டு உதயநிதி அனுதாபி இல்லைன்னா விருது கிடையாது. கட்சியில் உறுப்பினரா? இப்படி பார்த்து சினிமாவையே நாசம் பண்ணி அந்த விருதை பூரா இவர் வச்சு கொடுக்குறான். யார்? உதயநிதியை கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கும்போது அவரே குழப்பத்தில் இருந்திருக்காரு. பாவன் என்ன சரியாக தூங்காமல் வந்துட்டாரா என்ன தெரியல. சிறந்த நடிகர் சூர்யா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போது நமது துணை முதலமைச்சர் விருது கொடுப்பாருன்னாங்க. விருது கொடுத்தவன் ஏஆர் ரகுமான் விருதை கொடுத்துட்டான். அதை அவர் பார்க்கணும்ல, எவன் கொடுத்தானோ இவரும் பார்க்கல. பார்த்தாரு, அவர் புரியலை. ஏஆர் ரகுமான் விருதை போய் சூர்யாவை கொடுத்துட்டாங்க. சூர்யா வாங்கிட்டு போயிட்டார். விழா மேடையில் சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவுக்கு விருது கொடுப்பதாக அறிவிப்பாளர் கூறியதும் சூர்யா மேடைக்கு சென்றார். ஆனால் மேடையில் அவரிடம் ஏஆர் ரஹ்மானுக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டது. இதனை அறிந்த சூர்யா அந்த விருதை மறைத்து வைத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு சொல்லி சிறந்த நடிகர் விருதை கொடுத்துட்டாங்க. அவரும் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறமா சூர்யா கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ. என்னடா நமக்கு போய் சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நடிகர் இல்லை. அவர் ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ பார்த்த உடனே தான் அவருக்கு புரியுது. உடனே இங்கேருந்து அவர் சீட்டுக்கு போனார். சார் ரஹ்மான் சார், உங்கள் ஃபோட்டோ போட்டு எனக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க சார். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் நான் எங்கே இசையமைச்சேன்? அப்போ அவர் சொன்னார், ஆமாம் எனக்கும் சிறந்த நடிகர்னு தான் விருது கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுவும் சினிமாவில் நடிச்சிங்களா? இல்லையே, உங்கள் ஃபோட்டோ போட்டுருக்கு. சரி வெளியில் சொன்னாங்க, நம்ம 2 பேருமே விருதை மாற்றிக்கோன்னா அவங்க 2 பேரும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆக விருது கொடுக்குறது கூட தெளிவில்லாமல் கொடுத்துருக்காரு. அங்கே போயிட்டு முத்தரசனை போய் கேரியரின் உச்சத்தில் இருக்கும்போதுங்கிறாரு. அவர் பாவம் கம்யூனிஸ்ட்டை விட்டு பதவியே இல்லை. அதனால் விஜய் நினச்சி பேசுனாருன்னு நினச்சாங்க. அதனால் அவருக்கு அப்படியே கலங்கி போயிருக்கிறார்.
அதனால் விருது வழங்கும் விழாவிலேயே இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இவர் சேகர் பாபு அவர் என்ன சொல்லிட்டாரு, விஜயை பற்றி பேசி என்னை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. பால்வாடி குழந்தைகளுக்கெல்லாம் பவள விழா கண்ட கட்சிகள் பதில் சொல்ல முடியாது. அவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அரசியல் களத்தை நான் களங்கப்படுத்த விரும்பவில்லை. அதாவது விஜயை பற்றி பேசி அரசியலை களங்கப்படுத்த விரும்பவில்லையாம். யார்? சேகர் பாபு. பேசினாலே அரசியல் களங்கமாயிருமா, இவருக்கு அசிங்கம் அப்படிங்கிறது. ஆனால் இவர் என்னென்ன வேலை பண்ணாருன்னு இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாட்ட இருக்கும்போது இவரை மதுசூதனன் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். யார்? இவர் சேகர் பாபு. மதுசூதனனுக்கு மைத்துனர். அது ஏதோ ஒரு படம் வரும், அதில் அர்ஜுனும் உங்களுக்கு இவரும் நம்ம வடிவேலும் அவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறவு மதுசூதனனுக்கும் இவருக்கும். அப்போ மதுசூதனன் போய் ஜெயலலிதா அவர்களிடம் விட்டார், எனக்கு மைத்துனர். விழுந்தார் பாருங்க காலில், ஜெயலலிதாவே அசந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விழுந்தது பார்க்கவே டொம்முன்னு விழுந்துட்டார். கோயிலில் கூட அப்படி விழுக மாட்டாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படி எந்திரிச்சார். ஜெயலலிதா அவங்க இன்னும் பயங்கரமாக விழுகிறாரு. அப்போல்லாம் அரசியல் களங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சது, நமக்கு அசிங்கம் அதெல்லாம் நினச்சதே இல்லை. அப்படி இருந்து தான் அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ வந்தார் இதுக்கு டிஎம்கேக்கு ரைட்டுன்ட்டு துர்கா ஸ்டாலின் எப்பப்போ கோயிலுக்கு போகிறாங்களோ பின்னாடியே போயிட்டார். பின்னாடியே போய் அவங்கள சாமி கும்பிட வச்சு ஐயருங்களை பயமுறுத்துவார். ஏய் அம்மா வந்திருக்காங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு பயமுறுத்துவாங்க. அப்போ எதிர்கட்சி ஐயருங்கெல்லாம் இப்போ அடியாளுங்களை வச்சுருக்காங்கன்னு பயப்படுவாங்க. சாமி கும்பிட விடுவார் அம்மாவை, உதயநிதி அம்மாவை துர்கா ஸ்டாலின். சாமி கும்பிட விட்டுட்டு அப்படி வெளியே நேரம் காரில் ஏறுவாங்க. அந்த சேலை வெளியில் தொங்கும் கதவுல, அந்த சேலையை அப்படியே 2 கையாலையும் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே கதவு மூடுவார். அப்போ கலக்கப்படாதான அரசியல், அப்போ அசிங்கப்படலையாம். இன்றைக்கி விஜய் பேர் சொன்னாலே அசிங்கங்கிற. ஸ்டாலின் வந்தாருன்னா செருப்பு தூக்கிட்டு போவார் கையில், அது அசிங்கம் இல்லையா? அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? ஆனால் விஜய் பேரை மட்டும் சொல்லக்கூடாது. எதுக்குன்னா இப்படிலாம் சொன்னால் ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைஞ்சு திருப்பி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்த ரிப்போர்ட் துரைமுகம் தொகுதி திமுக தோல்வி உறுதின்னு வந்துடுச்சு. அதனால் நமக்கு சீட்டு கிட்ட கொடுக்காமல் போயிடுவாருன்னு சொல்லி நிறைய வேலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ எடுபடி வேலைலாம் இது மட்டும் இல்லையே. ஸ்டாலினை ஒரு தொகுதிக்கு கூட்டிகிட்டு போய் ஆம்பளைங்களை ஆட விட்டார், பொம்பளைங்களை ஆட விட்டார். ஸ்டாலின் உதயநிதிக்கு கூட்டிகிட்டு போய் ஆம்பளைங்களெல்லாம் ஆட விட்டார். அப்போவே உதயநிதி கூப்பிட்டு கேட்டார், அண்ணையா எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பொம்பளைங்களை வச்சு ஆட விட்றேன், எனக்கு ஆம்பளைங்களான்னு. ஐயோ நான் அது மாதிரி நினைக்கவே இல்லை, மறுபடியும் ஒரு ஆட்டம் உங்களை கூட்டிகிட்டு வர்றேன்னாராம். பரவாயில்ல ஒன்று கவனிச்சுக்கிறேன்னு இருக்காது. அப்பெல்லாம் மான மரியாதை பற்றி கவலைப்படும். எல்லாத்துக்கும் ஆடுற ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஆட விட்டவர் இன்று விஜயை பற்றி பேசினாலே களங்கம், அரசியலுக்கே களங்கம்னு சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கருத்து அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது பிரேமலதா அவர்கள். அது நம்ம புதுவிதமான அரசியல்வாதியாக இருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டுறாங்க, அடிப்பேங்கிறாங்க, உதப்பேங்கிறாங்க. என்னுடைய அரசியல் வரலாறுல நான் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்த்தது. வாயை திறந்தால் அடிப்பேங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே விமர்சிக்கிறோம். ஸ்டாலினை நம்ம விமர்சிக்காததா, உதயநிதியை விமர்சிக்காததா? அவங்களாம் அடியால் வச்சா மிரட்டினாங்க, இது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. அது நம்ம எப்படின்னா உண்மையே பேசுவோம். இப்போ சமீபத்தில் அவங்க கட்சிக்காரங்க மீட்டிங்கில் பத்திரிக்கைக்காரனெல்லாம் வீடு புகுந்து கொலை பண்ணுவேன்னாரு. அதை நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இப்போ பத்திரிக்கைங்கிறது ஒரு 4வது தூண். அவங்க உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் பத்திரிக்கை சுதந்திரம்னு பேர். அதை இருக்கும்போது தேமுதிக மீட்டிங்கில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வீடு புகுந்து அடிப்பீங்களா, அடிப்பேன்னு சொல்கிறாங்களே. அதுவும் தேமுதிக தலைவர் பிரேமலதா அங்கேயே இருக்காங்க மேடையில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னோம். அவர் எதுவும் தாக்கலை, கெட்ட வார்த்தை பேசலை, அவர் மோசமான இதெல்லாம் அரசியல் ரீதியாக தப்புன்னு சொன்னோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி அசிங்கமான வார்த்தைகளாக பேசி யாரையோ ஒரு வக்கீல்னு வச்சு கெட்ட வார்த்தைகளையாக போட்டிருக்காரு வீடியோ. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், அதில்
நீ எல்லாம் ஒரு கட்சியா நம்மளை, நீ ஒரு லெட்டர் பேடு கட்சி வச்சுருக்க, இவங்களுக்கு சொல்வாக்கு கொடியேட்டி பறக்கிற மாதிரி நாங்கள் லெட்டர் பேடு கட்சினே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கட்சி என்ன ஒவ்வொரு தொகுதியும் ஜெயிச்சிருவீங்களா? தனியாக நின்று ஒவ்வொரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாது. எங்களை பார்த்து லெட்டர் பேடு கட்சிங்க, நான் லெட்டர் பேடு கட்சின்னு வைங்க. அவங்களுக்கு தான் அந்த தூண்டி விட்டாங்களே பிரேமலதா, அவங்களுக்கு தான் நான் கேட்குறேன். லெட்டர் பேடு கட்சிங்கிறீங்களே, எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் 10 லட்சம் பேருக்கு மேலே இவங்க இருக்காங்க ஆதரவாளர்கள். எங்கள் கட்சி கொடியை காமிச்சிட்டு தான் நான் பேசுவேன். அப்போ அவங்க என்னையும் ஆதரிக்கிறாங்க, என் கட்சிக்கு அனுதாபிகள் அவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 28 நாளில் நாங்கள் பேசுகிற வீடியோவை 3,30,00,000 பேர் ஒவ்வொரு மாதமும் பார்க்குறாங்க. உங்கள் கட்சியில் முதல்ல 10 லட்சம் பேர் உறுப்பினர் இருப்பாங்களா? பிரேமலதாவுக்கு கேட்குறேன். 3,30,00,000 பேரோட தொடர்பு கொள்கிறோம் ஒரு மாதத்தில். நீங்கள் வெறும் 3 லட்சம் பேரோடையாச்சும் தொடர்பு கொள்வீங்களா? நீங்களும் நானும் ஒன்றா? நீங்கள் பேசுனதுக்காக பேசுகிறேன், நான் தலைக்கிழமாக பேசலை. நீங்கள் என்னமோ செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற மாதிரி எங்களை இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? அப்படி பார்த்தீங்கன்னா நானே சவால் விடுறேன். பிரேமலதா அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணுனாலும் கூட்டணியே இல்லாமல் நில்லுங்க, நானும் நிற்கிறேன், மற்றவங்களும் நிற்பாங்க. உங்களை விட என்னை விட நீங்கள் அதிக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் லெட்டர் பேடு கட்சி தான், நீங்கள் தான் பெரிய கட்சி. ஸோ பிரேமலதா அவங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அண்ணா காலத்திலேருந்து அரசியலை பார்க்குறோம், நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க. ஆள் தராதரம் வேணும். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் வெட்டுவேன் குத்துவேன்னா மற்றவங்களுக்குன்னு எங்களுக்கும் கட்சி இருக்குல்ல, எங்களுக்கும் அனுதாபிகள் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ண அசிங்கம் இல்லையா? அப்படி பண்ணலாமா? அது அநாகரிகம் இல்லையா? நாகரிகமான அரசியலை நடத்துங்க. நாங்கள் சொல்கிற கருத்து வந்து தப்பான கருத்துனா மறுப்பு விடுங்க. இந்த மாதிரி தப்பான கருத்து போல இல்லை. விஜயகாந்த் மேலே ஜெயலலிதா போட்டாங்கல்ல அவதூறு வழக்கு, டெஃபமேஷன், அது மாதிரி வழக்காக போடுங்க. நாங்கள் பேசிக்கோம், நாங்கள் சொல்கிற கருத்து தப்பா இல்லையான்னு அங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அதை விட்டுட்டு அடியாளுகளை வச்சு வீடு நுழைஞ்சு அடிப்பேங்கிறது, கெட்ட வார்த்தையில் ஆட்களை வச்சு வீடியோ போடுறது, இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விஷயம். பத்திரிக்கைக்காரவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறோம். தேமுதிக கட்சியில் பிரேமலதா பத்திரிகையாளர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா பத்திரிகைக்காரங்களும் தேமுதிக எந்த கூட்டணியில் சேர்கிறதோ அந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் இருக்கணும். தேமுதிகவுக்கு இனிமேல் பத்திரிகையாளராகிய நாம் அனைவருமே எதிராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது. என்ன நீங்கள் என்ன பத்திரிகையாளரான்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்து ஒரு இதுதான் சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் பூரா எங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதில் வந்து அரசியலை பற்றி தான் நாங்கள் நிறையா பேசுகிறோம். அதனால் பிரேமலதா அவர்கள் தங்களை திருத்தி கொள்ளட்டும். நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தா அது அநாகரிகம். நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தா நீங்கள் தாங்க முடியாது. நீங்கள் தான் அரசியல்வாதின்னு நினைக்காதீங்க. நாங்களும் அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத பிரேமலதா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக விடுக்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன், திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.